வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசினார். நீட் தேர்வுகள் தேவையில்லை, நீட் தேர்வு குளறுபடி அந்த தேர்வுகள் மீதான நம்பகத்தன்மையே குலைத்து விட்டது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த நீட் விலக்கு தீர்மானத்தை முழுமனதோடு ஆதரிக்கிறேன். மாநிலங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டத்தை கொண்டு வாங்க, அந்த பன்முகத்தன்மையை காப்பாற்றுங்க, தமிழக மக்களுடைய உணர்வுகளை டெல்லி மதிக்கணும் அப்படின்னும் விஜய் பேசினார். அதோடு விஜயனுடைய பேச்சை இந்த பேச்சின் போது ஒன்றிய அரசு அப்படின்னு மத்திய அரசை பாஜக அரசை குறிப்பிடுகிறார். விஜயனுடைய பேச்சை இந்த நீட் விவகாரத்தை திமுக, அதிமுக, பாமக வரவேற்கிறது. விஜய்க்கு அரசியல் செல்வாக்கு இருந்தால் அதன் மூலமாக அவர் நீட் விலக்கு பெறட்டுமே, நீதிமன்றம் சென்று நீட் விலக்கு பெறட்டுமே அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து விஜயுடைய பேச்சுக்கு எதிர்ப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு கட்சி தொடங்கப்படுறப்போ கட்சியினுடைய பெயர், கொள்கை, இதில் அந்த கட்சி எதை நோக்கி, எந்த கொள்கையை நோக்கி பயணிக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றப்போ விஜயனுடைய அரசியல் எதை நோக்கியதாக இருக்கிறது என்ற கேள்வி இருந்தது. விஜய் ரைட்டா லெஃப்டா, திராவிடமா மையமா அப்படின்ற கேள்விகளுக்கு தற்போது விடை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்க போகிறோம். விஜயனுடைய நீட் பேச்சு பாஜக எதிர்ப்பின் துவக்கமா? சிறப்பு விருதுகளோடு நம்முடைய இயக்குனர், நடிகர், அரசியல் விமர்சகர் திரு பிரவீன் காந்தி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல மதிமுக இலக்கிய அணியினுடைய செயலாளர் திரு காரை செல்வராஜ் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு லயோலாமணி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கல்வியாளர் பேராசிரியர் காயத்ரி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு குமரகுருட்டிருந்தே போயிடலாம் அப்படின்னு. விஜய் எதை நோக்கி பயணிக்க போகிறார்? பாஜகவை எதிர்க்க போகிறார், மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார். மாநில கட்சிகள் என்ன குரலை ஒலிக்கிறதோ விஜய் அதே குரலை ஒலிக்கிறார் அப்படின்றப்போ பாஜக எதிர்ப்பு இங்கே தெளிவாக தெரியுதா? பாஜக அது புரியுதா? முதல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போது எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொன்னார். ஏன்னா எல்லாரும் அரசியலுக்கு வரணும், படிச்சவங்க எல்லாம் வரணும், அதுவும் நல்ல பணம் சம்பாதித்து பணம் தேவையில்லை என்கிற நபர்கள் வரணும், ஊழலுக்கு எதிராக இருக்கணும்லாம் சொன்னாங்க. எல்லாமே நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். இந்த வருங்கால சந்ததினா ஒரு பெரிய தலைவராக எதிர்பார்க்குறாங்கன்றதுலாம் உண்மை. ஆனால் இன்னைக்கு அவர் பேசுனது பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் புரிதல் எப்படி வேணும்னா, நீட் ரெண்டு விஷயம். ஒன்று மெரிட்ஸ், நீட் வேணுமா வேணாமான்றது ஒரு மெரிட்ஸ். இன்னொன்று மெரிட்டே இருக்கட்டுங்க, தமிழகத்துக்கு வேண்டாம். இது ரெண்டு விஷயம் தான் இருக்கு. மெரிட் ஆல்ரெடி டிசைடட், சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கொடுக்க முடியாது, மெரிட்ல நடத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு எக்ஸப்ஷன் கேட்டாங்க பாருங்க, அவர் கேட்டார் பாருங்க, எக்ஸம்ஷன் கேட்கறாங்க தமிழ்நாடு. அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸம்ஷன் கேட்கும்போது கன்சிடர் பண்றோம், என்ன பாயிண்ட்ல கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, நீட் எதிர்ப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க சிபிஎஸ்இ பசங்க தான் நல்லா மார்க் வாங்குறாங்க, ஸ்டேட் போர்டு பசங்க ரொம்ப கம்மியாகிறாங்கன்னா அது உண்மையாக இருந்தால் தரவுகளை கொடுங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் தரவு கொடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு அதிகமாக இருந்துச்சு, சிபிஎஸ்இ கம்மியாக இருந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன வாதம் என்னென்னா, இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு இந்தியா முழுக்க இருக்க அத்தனை ஸ்டேட்டும் கேட்டாங்கன்னா நீட் எல்லாத்துக்கும் விலக்கு கொடுக்கணும், இது நீர்த்து போகும், எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய ஹர்டில் இருக்குது, அவரால் மூவ் பண்ண முடியல. இது தமிழக அரசு முழுக்க முழுக்க அரசியல் செய்து நம்ம முதலே சொல்லிட்டோம். அதிமுக ஏற்கனவே ஒரு தடவை இது அனுப்பிச்சாங்க, அங்கிருந்து ஜனாதிபதி வந்துச்சு, வந்ததை நான் தான் அங்க கோர்ட்ல ஆஜரான, நான் தான் எடுத்து கொடுத்தேன். அன்னைக்கு தான் முதல்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, நீட் ஆல்ரெடி டிசைடட். என்னன்னா ரிஜெக்டட்னு சொல்லல, வித்ஹெல்டுன்னு போட்டிருந்தாங்க. வித்ஹெல்டுன்னா ரிஜெக்ஷன் தான் அர்த்தம். ஜனாதிபதி இதில் ஆஃபீஸில் வித்ஹெல்டுன்னு சொன்னாங்கன்னா ரிஜெக்ஷன். அதை அவங்க மறைச்சாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம். இரண்டாவது முறை திமுக அனுப்பிச்சது, இப்போ திருப்பி அனுப்புது. இது அரசியல். நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், திருப்பியும் கேட்குறோம், அதிமுகவோ திமுகவோ சுப்ரீம் கோர்ட்டில் இம்ப்ளீட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஒரே தரவு. ஏன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்கள் கட்சி ஆதரிக்குதுன்னு தெளிவாக இருக்குது. எங்ககிட்ட நீங்கள் எக்ஸம்ஷன் எதிர்பார்க்காதீங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க, சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸம்ஷன் வாங்கிக்கிங்கன்னு எனக்கு தெளிவு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, திருப்பி அதே பழைய திமுக அதிமுக அதையே சொல்லிட்டு நல்லா வந்துட்டே இருந்துச்சு. திடீர் ஒன்றிய அரசு தான் இருப்பாருங்க, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி இவர் அப்படிதான் போறாரு, அந்த பக்கம் தான் போறாரு. ஏன்னா ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை 2021 வரைக்கும் எல்லாரும் அமைதியா மத்திய அரசுன்னாங்க. யாரு டிஆர் பாலுவே தன்னை மத்திய அரசு, மத்திய அமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தவர். ஒரு சுவிட்சை போட்டாங்க டிஎம்கே, இன்று நைட்ல இருந்து எல்லாரும் ஒன்றியம் கூப்பிடணும்னு. எல்லா ஊடகம் ஒன்றியம் சொல்லிச்சு. ஊடகம் சொல்லலாம், திமுக சொல்லலாம், கூட்டணி கட்சிகள் சொல்லலாம். அவர் ஒன்றியம் சொல்லும் போது தான் இவர் திருப்பி பழைய வழியிலே போறாரு. அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு,
அதனால பாஜக விமர்சிக்கிறான்னு இல்ல திமுக அதிமுக எடுத்த நிலையே எடுத்துருவோமே சேஃபா, நம்ம எதுக்கு வேற எடுத்துக்கணும்னு நினைச்சாருன்னா இது வாக்கு வங்கி அரசியல் சார்ந்ததா? இல்ல அப்படி நினைக்கிறாரு. ஆனா மக்கள் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குதான் அதிமுக திமுக இருக்க ஏற்கனவே பெரிய கட்சிகள், இது எதுக்கு ஒரு விஜய் வரணும்? விஜயிடம் எதிர்பார்த்தது என்னன்னா மக்கள் நேர்மையான அரசியல், ஏன்னா அவர் பணம் முக்கியம் இல்ல, படித்தவர், அதனால அவர் பீக்ல இருக்கும் போதே அவர் இஷ்யூஸ் பேசுறதா ஏன் பார்க்க மாட்டீங்க? இது பாலிடிக்ஸாவே பாக்குறீங்களா? அதுதான் ஒன்றியம் சொன்னேன். இஷ்யூ பேஸ்டா இருந்தா கூட புரிதல் நீட்ட மட்டும் பேசினா இல்ல, புரிதல் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அப்ப என்ன சொல்லிருக்கணும் அவரு, எனக்கு நீட்டை பத்தி தெரியாது, ஆனா எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்கும்போது மாநிலத்துக்கு கொடுக்குன்னு சொன்னா மாநில சுயாட்சி, மாநில உரிமை பத்தி போறாருன்னு விட்டுடலாம். நீட் மொத்தமா சரியில்லைன்னு சொல்லி இருந்தா மாநிலத்தை பத்தி பேசக்கூடாது. நீட் வேணும் வேணா அட்லீஸ்ட் மாநிலத்துக்காக எக்ஸம்ஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும் போது திருப்பி அதே அதிமுக திமுகன்னு பழைய அதே அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு திருப்பியும் விஜய் என்ற ஒரு நபர் தேவையில்லை, தாவாக்கா தேவையில்லை என்ற கருத்து. ஓகே, திரு லயலாமணி, விஜய் ஒன்றிய அரசுன்னு சொல்லி இருப்பதன் மூலமாக விஜய் எந்த பக்கம் போறாரு, எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்ன்றது தெளிவாயிருச்சுன்னு பாஜக பாக்குறாங்க. மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சொன்னாங்க, எங்கள் தளபதி அவர்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான ஒரு வாதம். அவர் அட்வொகேட், படித்தவர். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசு தானே இருக்குது, ஒன்றிய அரசு தானே இருக்குது. அதுல என்ன தவறு இருக்கு? ஒன்றிய அரசே ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏன் கோவம் வருது? இப்போ பாஜகவினர் ஒன்றிய அரசுன்னு சொல்றது இல்ல, இப்போ அவர் கேக்குறது ஒன்றிய அரசு சொல்றவங்க இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவை ஒன்றிய அரசுன்னு சொன்னா என்ன தவறுன்ற? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நடுவண் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சட்டத்தின் பிரகாரம் தான் சொல்றோம் ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். ஒன்றிய அரசுன்னு சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. உடனே எங்களை திமுகவோட நீங்க தொடர்பு படுத்தி பேசுவதே தவறு. நாங்கள் மக்களுக்கானவர், மண்ணுக்கானவர்கள், மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்க வந்தவர்கள். நீங்க சொன்னீங்கல்ல தாவேக்காவிற்கு ஒரு கொள்கை நிலைப்பாடே இல்லாம வந்தாங்க, இந்த நீட்டு குறித்து பேசும்போது தான் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க நீங்க சொன்னீங்களா? மூன்று பக்க அறிக்கையில இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க, கொள்கை நிலைப்பாடு இல்லாம வந்தாங்க. நோ 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 நோ, அதாவது என்னன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ அந்த பெயர்ல தெரியும், இல்ல அவங்க கொள்கையில சொல்றப்போ அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா வெற்றி கழகம்ன்ற பேர்ல எந்த பயணம் அப்படின்னு தெரியல. ஆனா இப்போது அவங்களுடைய பயணம் என்று அந்த மூன்று பக்க அறிக்கையிலே மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம், எங்களுடைய அரசியல் என்பது சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், ஜனநாயக அரசியல், மதசார்பின்மை அரசியல், ஒற்றுமை அரசியல், சம உரிமை சம வாய்ப்பு அரசியல்ன்றாங்களே. இதை விட கொள்கை உங்களுக்கு என்ன வேணும்? இதான் எங்களுடைய கொள்கை. அப்போ இந்த நீட் வேண்டாம் என்று திமுக சொல்லல, தமிழ்நாடு மக்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் சொல்கிறார்கள். ஐயா ஏகே ராஜனுடைய கமிட்டி என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டு மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டு மாணவர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த அறிக்கையை தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை தான் எங்கள் தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையை நான் வரவேற்கிறேன், அந்த நீட் விலக்கு மசோதாவை நான் வரவேற்கிறேன் சொல்றாரு. அப்ப அந்த நீட் விலக்கு மசோதா வருவதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள். அவர்களுடைய கருத்தை தானே ஏகே ராஜன் கமிட்டி முன்னெடுத்திருக்கு. ஓகே, நீங்க ஒன்றியம் அப்படின்றதுக்கு ஓகே, அரசியலமைப்புல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. மாநில சுயாட்சி பத்தி விஜய் பேசுறாரு, மாநிலங்களுக்கு உரிமை கொடுங்க, தமிழக மக்களுடைய உரிமைகளை கொடுங்க, அதுக்கு மதிப்பு கொடுங்கன்னு கேட்கிறாருன்னா அது தமிழகத்துடைய குரல் தானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் ஒழிக்கக்கூடிய குரலையே விஜய் ஒழிக்கிறாரு, இவர் எப்படி மாற்று அப்படின்னு கேட்கிறாரு. அது கட்சிகளுடைய குரல் கிடையாது, அதுதான் தவறான ஒரு பார்வை. அது மக்களின் குரல், தமிழ்நாட்டு மக்களின் குரல், தமிழ்நாட்டின் சமூக நீதி குரல், தமிழ்நாட்டின் சமத்துவ குரல், தமிழ்நாட்டின் ஒற்றுமைக்கான குரல். நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று ஒரே ஒரு கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் போராடுது, எல்லா மக்களும் வீதியில் நின்று போராடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், டெல்லி தலைநகரில் ஆர்ப்பாட்டம், இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கிறாங்க. பிஜேபி கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற பெரும் மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நான் சொல்லுகிறேன், மருத்துவராக இருந்த நான் சொல்லுகிறேன், நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம், நீட் தேவையற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மருத்துவரா இருந்தவரே சொல்றாரு இந்த தேர்வு என்பது மிக கடினமானது, மாநில உரிமைக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குதுன்னு சொல்றாங்கல்ல. மாநிலங்கள்ல நடந்த ஆர்ப்பாட்டம் நீட் வேண்டான்னு இல்ல, இந்த வருஷம் நீட்ல நடந்த குளறுபடிக்காக. ஐயா சரியா பார்க்கல, நிரந்தர நீட் விலக்கு வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைக்க தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாட்டில் நிரந்தர நீட் விலக்கு தமிழ்நாடு மட்டும்தான். ஓகே, நான் காயத்ரி அவங்ககிட்ட கொண்டு போக வரும்போது ஒரு பொது குரல், மாணவர்கள் சார்ந்த குரலை விஜய் வெளிப்படுத்தியிருக்கார். இது அரசியல் குரலா நீங்க பார்க்கணுமா? திமுக சொல்லியிருக்கு, அதிமுக சொல்லியிருக்கு, பாமக சொல்லியிருக்கு, நீங்க பார்க்கணும். மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை விஜயே நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியில இதை பத்தி பேசாம வேற எங்க பேச முடியும் மேடம்? இதுக்கு அரசியல் சாயம் பூசுவது சரியா?
கண்டிப்பாக அவர் அரசியல் பேசலாம், தப்பே கிடையாது. மாணவர்கள் கிட்ட பேசும் பொழுது இன்னும் அவர் கவனமாக பேசி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு கல்வியாளரா நினைக்கிறது. ஏன்னா அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, மாநில பாடத்திட்டத்துல படிச்சுட்டு யாராவது நீட் எக்ஸாம் எழுத முடியுமாங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் NTA-வுக்குன்னு தனியாக ஒரு பாடத்திட்டம் கொடுத்து அந்த அதாவது அவர் சொல்லும் பொழுதே சொல்றாரு, NCERT இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்ட்டு. NTA-ன்னு ஒரு தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்து அந்த சிலபஸ் NCERT-ல இருக்கலாம், இல்ல CBSE-ல இருக்கலாம், இல்ல மாநில பாடத்திட்டத்துல இருக்கலாம். என்னுடைய மாநிலத்தினுடைய பாடத்திட்டத்தை குறை சொல்வதை ஒரு கல்வியாளரா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டம், இப்ப இருக்கக்கூடிய பாடத்திட்டம் 2017ல உதயச்சந்திரன் அவர்கள் IAS-ல எஜுகேஷன் செக்ரட்டரியா இருக்கும்போது கொண்டு வந்தது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நிறைய CBSE பள்ளிகள்ல இந்த QR கோடோட கொடுத்திருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய இந்த மாநிலத்தில பாடத்திட்டத்துல கொடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டோ ஒரு விளக்கங்களுக்கு பக்கத்திலேயே QR கோடோட கொடுத்து அதை மாணவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை விஷுவலாக பார்க்கக்கூடிய வசதி அவ்வளவு பெரியதை செஞ்சு கொடுத்திருக்கிற இடத்துல அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாநில பாடத்திட்டத்தை படிச்சுட்டு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது, இதே மாநில பாடத்திட்டத்துல அரசு பள்ளியில தான் நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு முன்னாடி படிச்ச 10 வருஷத்துல உள்ளவங்களோ, எனக்கு பின்னாடி படிச்ச 10 வருஷத்துல உள்ளவங்களோ இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அரசு மருத்துவ கல்லூரிகள்லயோ பெரிய மருத்துவ கல்லூரிகள்லயோ போய் சேரலங்கிறதோடைய உண்மை என்ன அப்படின்னா, அவர் சொன்னார் இல்லையா, ஒருத்தர் AK ராஜன் கமிட்டியே சொல்லிருச்சு அப்படின்ட்டு. அந்த AK ராஜன் கமிட்டிலேயே அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் 2013-14, நான் ஒரு 10 வருஷ தரவுகளை சொல்லுவேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 13, 14, 14, 15, 15, 16ல டேஷ் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுல உண்மை தன்மையை கூட சொல்வதற்கு மனமில்லாத ஒரு அறிக்கையை நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த அறிக்கைப்படியே எடுத்துக்கிட்டா கூட நிறைய விஷயங்கள் RTI-ல தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் பாடத்திட்டத்தோட பன்முகைத்தன்மை பத்தி பேசுறாரு. இந்தியா முழுக்க அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க ஒண்ணு போலதான் இருக்கும். நீங்க பாடத்திட்டத்தை கூட்டலாம், குறைக்கலாம், ஒரு டாபிக்க கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல வேறுபடுத்தலாமே தவிர வேற எந்த மாற்றமும் நீங்க அதுல செஞ்சிட முடியாது. அது இதுல அதாவது நீங்க எதுல மாற்றம் கொண்டு வர முடியும்? உங்களோட ஹிஸ்டரியில கொண்டு வர முடியும், உங்களோட சிவிக்ஸ்ல கொண்டு வர முடியும். சோ அப்போ பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றீங்க, நீங்க மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்க சொன்ன 1 கோடி பேர் மேல கேட்கறதுக்கு இருக்காங்க. அப்ப எவ்வளவு கவனமாக சரியான விஷயங்களை நீங்க பேசணும். நீங்க முழுக்க முழுக்க அரசியலுக்காக பேசுனீங்கன்றத ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குமரகுரு சார் ஒரு சைடு சொன்னாரு, அது அரசியலாக இருக்கட்டும், ஆனால் நாட்டுல நடந்த உண்மையை நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, 1975க்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்தது, ஒன்றிய அரசு வந்ததுக்கு பிறகுன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இது அப்ப எமர்ஜென்சி பீரியட்னு ஒண்ணு வந்தது. அப்பதான் மாநில பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு அது மாத்தப்பட்டது. இந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ். அப்ப ஏன் ஒரு பார்ட்டிய சேவ் பண்றதுக்காக மற்ற ஒரு பார்ட்டி மேல பேசுறது ஒரு அரசியல் அப்படின்னா, அப்ப நீங்க அரசியல் பண்ணுங்க. அரசியல்வாதிகள் அரசியல் பாக்குறீங்க, அவர் ஃபேக்சுவலா தப்பா சொல்றாருன்னு பாக்குறீங்க. நீட் தேர்வுல குளறுபடியா நடக்கலையா? நீட் குளறுபடியாக நம்பகத்தன்மை இல்லைன்றாரு, அதை நீங்க ஏத்துக்கணும்ல இன்னைக்கு. இது பாருங்க, அப்ப நீங்க என்ன கேட்கணும்? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதுக்கு இல்லல்ல, நீங்க மூட்டை பூச்சி தான் கொல்றதுக்கு உள்ள வழி பார்க்கணும். NTA குளறுபடி பண்ணிருக்குன்னா அந்த குளறுபடியை சரி செய்யறதுக்கு சொல்லுங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, இங்க இன்னொருத்தர் பேசும் பொழுது சொன்னாங்க, எத்தனை பேரும் சேர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கௌரவர்கள் 100 பேரும் அத்தனை சேனைகளும் இருந்தது, பாண்டவர் 5 பேர் தான் இருந்தாங்க. அதனால கம்மி மெம்பர் அதை சப்போர்ட் பண்றதுனால இல்ல, உங்களுடைய குரலை மக்களுடைய குரலாக ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா என்கிட்ட படிச்ச அரசு பள்ளி மாணவி இன்னைக்கு நீட்ல செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கும் போது நான் அதுதான் சமூக நீதினு நினைக்கிறேன். தயாநிதி மாறன் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு சார், தயாநிதி மாறன் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, எங்க தாத்தா சீட்டு வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா சீட்டு வாங்கி கொடுத்தாரு, என் மாமா சீட்டு வாங்கி கொடுத்தாரு, என் பிள்ளைக்கு என்னால சீட்டு வாங்கி கொடுக்கல முடியலன்றாரு. அப்ப அதுதானே சமூக நீதி? ஒரு நீங்க முதலமைச்சரோட பிள்ளையாகவே இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, நீ படிச்சாதான் சீட்டு கிடைக்கும்ன்றது சமூக நீதியா? இல்ல காசு இருந்தா யார் வேணாலும் வாங்கலான்றது சமூக நீதியா? கேப்போம். எல்லோரும் தமிழ்நாட்டில் பாஜக தவிர எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக அது உண்மை ஏறாது அப்படின்ற ஒரு பார்வை வெளிப்படுத்துறாங்க. புதிய வரவாக விஜயும் நீட்டை எதிர்க்கிறார், அப்படிதான் பார்க்கணும். அதுல இது விஜய் அவர்கள் என்று எதிர்ப்பதற்கு முதல்ல சொல்லிடுறேன். கடந்த நிகழ்ச்சி அவர் நடத்துகிற அன்னைக்கு இரவு தந்தி தொலைக்காட்சியில் நான் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன்.
ஒரு அரசியல் இயக்கத்தை தன் தலைவராக இருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது இஷ்யூ பேஸ்டு எதையெல்லாம் பேச வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் சொல்லும்போது வெற்றி கழகத்தில் விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வந்து பேச சொன்னார். நாங்கள் இப்போ பேசல, நாங்கள் பின்னால் அதை பற்றியெல்லாம் பேசுவோம் நகர்கிற பொழுது சொன்னேன். தேர்தலுக்கு இடையிலே வந்து அறிவிச்சதற்கு பிறகு வந்து செய்வதில்லை அரசியல். இன்றைக்கு அரசியல் நிலைமை அப்படி இல்லை. தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுடைய நோக்கம் என்ன, அரசியல் பயணம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அன்றைக்கி பேசுகிற பொழுதே நான் இன்னொன்றையும் சொன்னேன். தந்தி தொலைக்காட்சிக்கு நன்றி சொன்னேன். விஜயுடைய கட்சிக்கு நம்ம இன்றைக்கு ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தியிருக்கிறோம் சொன்னார். அந்த வகையிலே இன்றைக்கு அவர் நீட் குறித்து பேசியிருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஒன்று, அந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம வந்து அவர் பாஜகவை எதிர்க்கிறார் என்கிற நிலைப்பாட்டுக்கு போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பயணம் என்ன, உங்களுடைய பயணம் என்ன அந்த கட்சியினுடைய பெயர்லேயே தெரியலை, உங்கள் நடவடிக்கைகளையும் தெரியல, உங்கள் பயணம் என்னன்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு தம்பி லைலா மணி அவர்கள் சொல்லுகிற பொழுது சமூக நீதி, சமத்துவம், மதவாத அரசியலுக்கு எதிரான லிஸ்ட்டு போட்டார் இல்லைங்களா. இதையெல்லாம் அவர்கள் கட்சியினுடைய உண்மையான நிலைப்பாடாக இருந்தாமல் நீட் தேர்வு என்பது தமிழகத்தினுடைய மக்கள் குரல். அந்த தமிழகத்தினுடைய மக்கள் குரல், சமூக நீதியின் குரல், சமத்துவத்தின் குரல், மதவாதத்திற்கு எதிரான இந்த குரல் என்பது நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வெற்றியின் அடிப்படை இன்றைக்கு ஒருமித்த மக்களின் குரலாக இந்த மண்ணில் ஒலித்து கொண்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல மறந்துட முடியாது. அந்த திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தலைவர்கள் பெரியார் உட்பட, பேரறிஞர் அண்ணா உட்பட, முத்தமிழ் கலைஞர் உட்பட, தளபதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட, எங்கள் அன்பு தலைவர் வைகோ உட்பட, திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு. முதல்ல தமிழ்நாடு அரசு அந்த நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிற பொழுது என்ன சொன்னாங்க, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியாதா, நீங்கள் மட்டும் குரல் கொடுக்குறீங்கன்னு. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் குரல் கொடுப்பதையும் தாண்டி 8 மாநில அரசுகள் எதிர்ப்பாக குரல் கொடுக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிற பொழுது இது இப்படி நடக்கும் என்று உணர்ந்திருப்பது தமிழ்நாடு. இதெல்லாம் மட்டும் இல்லை. ஒன்று, ரெண்டாவது, இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாரான் இந்த ஒரு நிலைப்பாட்டை வைத்து நாம் வந்து எப்படி முடிவெடுக்கிறது? ஒன்று வந்து நீட் எதிர்ப்பு அப்படின்றதுல மத்திய அரசு எதிர்க்கிறாரா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒன்றிய அப்படின்னு குறிப்பிட்டதுல அவர் எந்த பக்கம் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி. அது ஒன்றிய அரசுங்கிறது இப்ப தமிழகத்திலே அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை. தமிழகம் 3 இடத்துல அவர் யூஸ் இல்ல, ஒரு இடத்துல கூட மத்தியன்னு சொல்லல, ஒன்றிய அரசு தமிழகத்தில் நிதானமா சொல்றாரு. தமிழகத்தினுடைய மக்களின் குரலை ஒழிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அது அவருடைய குரலாக இல்லாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கு அதிகமாக தமிழகத்திலே புழக்கத்தில் இருப்பது ஒன்றிய அரசு என்பது. அந்த பழக்கம் அவருக்கும் வந்திருக்கணும். கேட்கிற சொல்லு நம்ம அறியாமலே வெளியில கூட மைய நீரோட்டத்தில் கலந்து விட்டாரா அப்படின்னு எதிர்காலத்துல மாநில கட்சிகளோட மைய நீரோட்டத்தில் விஜய் இல்ல, அவர் அது அவ்வளவு சீக்கிரமா நம்ம அதை எடை போட்டுற கூடாது. அவர் காதில் ஒலித்த சொல்லை அவர் திரும்ப சொல்லி இருக்கலாம். அவர் உண்மையிலேயே அதை உணர்ந்து ஒன்றிய அரசு தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவர் சொன்னாரா என்பதை என்னால் இப்ப சொல்ல முடியாது. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாரா என்று சொல்லுகிற பொழுது எங்களுடைய கல்வியினுடைய கட்சியினுடைய கொள்கைகள்லாம் இது என்று தம்பி லைலா மணி மிக அற்புதமாக நடை போட்டதில் இதை ஒன்றை மட்டும் எதிர்த்தால் அவரை நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாரா? சமூக நீதிக்கு எதிரான வன்முறைவாத அரசியலை முன்னெடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாரா? சிறுபான்மையினருக்கு எதிராக புல்டோசர் அரசியலை எதிர்க்கிறாரா? நான் ஒரு 4 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்தி திணிப்பு இப்பொழுது சமஸ்கிருத திணிப்பு என்கிற நிலைக்கு மாறி இருப்பதை பற்றியான விஜயனுடைய கண்ணோட்டம் என்ன? மணிப்பூரில் பாஜகவில் கட்டுவிழ்த்து விட்டப்பட்ட இனவாத அரசியல் இன்றைக்கு காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவினுடைய வன்முறை கருத்து, பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறை இன்னைக்கு கோடி மீடியாவாய் ஒட்டுமொத்த வட இந்திய ஊடகங்களும் மோடிக்கு வெஞ்சாமரம் வீசுகிற பயத்திலே வெஞ்சாமரம் வீசுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அரசியல் நிலை வந்திருக்கிறது. அதை எதிர்க்கிறாரா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு எதிரானது. இதை இவர்கள் சொன்ன கொள்கையின் அடிப்படையில் தமிழகத்தினுடைய மக்களுடைய குரலுக்கு எதிரான குரலாக, சிந்தனைக்கு எதிராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் அவர் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிற நிலைக்கு வந்தால், ஒரு நாடு ஒரு தேர்தல், இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக இன்னும் பாருங்க, கட்சியினுடைய தொடக்க மாநாடு கூட வைக்கல. ஆனா இதுவே ஒரு இண்டிகேஷன்ல அவர் எதை நோக்கி போவாங்க. எல்லாத்தையும் எழுதிட்டீங்க, நாங்க எதிர்க்கலாம், நீங்களே எதிர்ங்க அப்படின்னு சொல்றது சரியா இல்ல. இப்ப நீங்க டைரக்ட் பண்றீங்களா? இல்ல, அற்புதமான விஷயம். நான் டைரக்ட் பண்றேன்னு வைங்களேன். ஏன் நான் டைரக்ட் பண்றேன்?
நான் பண்ணுவதற்கான நிலைப்பாடு ஏன் வந்துச்சு? இல்ல நிலைப்பாடு ஏன் வந்துச்சு? இவ கட்சியினுடைய கொள்கை என்பதை தம்பி லயலாமணி லிஸ்ட் பண்ணி சொன்னதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய கருத்தை செயல்பாட்டு கொண்டு வர்றேன். நீங்க ஒரு விஷயத்தை வச்சு அவருடைய அரசியல் பயணத்தை நிர்ணயிப்பது என்பது இந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு நிர்ணயித்து விடக்கூடாது. அப்ப விஜயின் அரசியல் இன்னும் சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்ல வரல, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக வர வேண்டும் என்றால் அவருடைய அடிப்படை கொள்கைகளாக எதையெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று தம்பி லயலாமணி சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் தமிழக மக்களின் குரலுக்கு எதிராக இருக்கிற பாஜகவினுடைய அரசியலை இந்த நிலைகளெல்லாம் எதிர்த்தால் நான் நீங்க சொல்ற செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இஷ்யூஸ்ல எல்லாம் அவர் என்னென்ன சொல்றாரோ அதை பொறுத்து அவருடைய நிலைப்பாட்டை கணிக்க முடியும். அவர் எந்த பக்கம், அதாவது பாஜகவை எதிர்க்கிறாரா தளபதின்னு நீங்க சொல்றீங்களே, பாஜகவை நாங்கள் எப்போ ஆதரித்தோம் அந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட? நாங்க ஆதரித்தால் சரி, நீங்க எதிர்க்கும் போது சொல்லலாம். நாங்க எதுலையுமே ஆதரிக்கவே இல்லையே. சிஏஏ குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது முதலாக தமிழ்நாட்டில் எதிர்த்தவர் தளபதி அவர்கள். பிளவுவாத சட்டம் கூடாது என்று சொல்லி யார் பக்கம் நின்னாரு? பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பவர் தான் தளபதி அவர்கள். இப்ப கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நிற்கிறேன் என்று குரல் கொடுக்கிறாரு. இன்னைக்கு கூட பேசும்போது ஒரே நாடு ஒரே கல்வி தேவையற்றதுன்னு தானே சொல்லியிருக்காரு. அப்ப அதெல்லாம் வாழ்த்துவதற்கு ஏன் உங்களுக்கு மனசுல இடம் வரல? அப்போ ஒன்றிய அரசு என்று சொல்லிட்டார், அது இவங்க மட்டும் தான் சொல்லணும்னு பத்திரம் போட்டு வச்சிருக்காங்களா? அதாவது நான் சொன்னது என்பது இந்த விவாதத்தினுடைய தலைப்பாக நீங்கள் எடுத்து வைத்த பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்ற ஒற்றை சொல்லுக்கான விளக்கம் தான் என்னுடையதே தவிர பாஜகவை அவர் எதிர்க்கவில்லை. பாஜகவினுடைய கொள்கைகளை எல்லாம் எதையெல்லாம் எதிர்த்திருக்கிறார்கள் என்ற பேச்சு வந்ததுன்னா விலாவாரியா பேசலாம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மக்கள் விரோத சட்டங்களை தொடர்ந்து நாங்கள் எதிர்க்கிறோம். கணக்கெடுப்பு வேணுமான்னு கேக்குறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். சாதிவாரிய கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் அது குரல் வந்ததற்கு பிறகு அது குறித்து பேசலாம். அது இன்னும் வந்து விஜய் அவர்கள் பேசல. தளபதி அவர்கள் மக்களின் தளபதி இல்ல விஜய் தான் நடிகர் விஜய். உங்களுக்கு ஒரு தளபதியாக இருக்கின்ற போது எங்களுக்கு மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற எங்க தலைவர் எங்களுக்கு தளபதி தான். கடந்த முறை பேசுகிற பொழுது கூட இன்றைக்கு வரைக்கும் கட்சியினுடைய தலைவர், அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர், கட்சியினுடைய நிலைப்பாட்டு இது ஒரு இஷ்யூ பேஸ்ட் பேசுகிற பொழுதுதான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச முடியுமே தவிர அவர்கள் பேசாததை எல்லாம் நாம் எடுத்துக்கிட்டு ஒண்ணு பேச முடியாது. ரெண்டாவது, இந்த கல்வியாளர் முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டாங்க. சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். கல்வியாளர்கள் தொட்டாங்க. நீட் வந்து என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட்ல பெஸ்ட் ஆஃப் பிரைன், we are identifying the best of brains ன்னாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. it is for better price. ஒரே ஒரு புள்ளியை வரும் சொல்லிடுறேன். இன்றைக்கு மொத்தம் 74 கல்லூரிகள், அது 48.33% பிரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜஸ். 50% உட்பட்டு தான் கவர்மெண்ட் காலேஜும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. அப்பொழுது இந்த நீட்ல வந்து 23,33,000 மாணவர்கள் எழுதுவாங்களா? அதுல 13 லட்சம் மாணவர்கள் 20% எடுத்தா பாஸா? அதுல 13 லட்சம் மாணவர்கள் பாஸ் ஆவாங்களா? அவங்களுக்கான ஒட்டுமொத்த இடம் இந்தியாவில 1,09,000. இது என்ன நிகழ்ச்சியில சொல்றீங்க? ஒரே ஒரு விஷயம், ஏசிஎஸ் கல்லூரியிலையும் புதுச்சேரி கல்லூரியிலையும் 10,11,76,000 ரேங்க் எடுத்த மாணவிக்கு காசு கொடுத்து இடம் கிடைக்கிறது. அதே 137 மார்க் எடுத்த ஏழைப்புற மாணவனுக்கு அந்த கல்லூரிகளில் கிடைக்குமா? 50% அரசு கல்லூரிகள் மட்டும்தான் இவர்களுக்கான வாய்ப்பை தவிர 50% இல்லை. கேப்ப சார். ஓகே, நான் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட விஜய் வந்து இதுல பாக்குறப்போ பாஜகவை அல்ல மத்திய அரசை எதிர்ப்பது போன்ற ஒரு துணி தெரிந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியாக அவர் இன்னும் வந்து தேர்தல் நெருங்கும் போது தான் அவருடைய நிலையை கணிக்க முடியுமா, இல்லை இது வந்து டூ இயர்லின்னு பார்க்குறீங்க? திரு விஜய் அவர்கள் இன்று பேசும்போது நன்றாக ஒன்று தெரிந்தது. ஒன்றிய அரசுன்னு இத்தனை வாட்டி சொல்லும் போது டிஎம்கேக்கு முட்டு கொடுக்க தயாராயிட்டார்.
அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். தவறான வார்த்தை என்னன்னா தவறான வார்த்தை தவறான வார்த்தை திரும்ப பாருங்க திரும்ப பாருங்க திரும்ப பாருங்க இருங்க முடியாது நான் சொல்றேன் ப்ளீஸ் நான் சொல்றேன் முடியாது திரும்ப பாருங்க சொல்லுங்க. அதே நம்ம நான் உங்களுக்கு முன்னாடி விஜய் சாரை சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இருங்க முட்டு கொடுத்தா என்ன வார்த்தை இது? வார்த்தை பின்வாங்க. அந்த வார்த்தைக்கு திரும்ப பாருங்க. அந்த காரணத்தை சொல்றேன், அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. இருமா தம்பி இருமா எங்களுக்கு இந்த தலைவர் முக்கியங்க. நீங்க என்ன முட்டு கொடுத்து என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தை இது? இருங்க ஏங்க பின்வாங்க, வார்த்தை பின்வாங்குங்க. இருங்க பேச விடாதீங்க. இருங்க முந்தா நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருங்க நான் சொல்லிட்டு சொல்றேன். முட்டு கொடுத்த வார்த்தையை பின்வாங்க சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஏங்க முட்டு கொடுத்த வார்த்தை தவறானது. சார் 2 ஒண்ணா சப்போர்ட் முட்டு எல்லாம் அவையில நாகரிகமா பேச சொல்லுங்க. அவை நாகரிகம் ரொம்ப முக்கியங்க. அவை நாகரிகம் முக்கியம். அவர் எங்களுடைய தலைவர். ஓகே பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர். சரி சப்போர்ட் பண்ணாரு. சரி சப்போர்ட் ஓகே ஓகே அந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணது எதுக்குன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் பேசும்போது நானே ஒரு சேனல்ல மிக பாராட்டினேன். ஏன்னா எதிர்கால இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தனி மனிதன் வந்திருக்கிறார்னு அவரை நான் நல்லா பாராட்டினேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னைக்கு மிக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்களோடையும் தன்னுடைய எந்த ஈகோவையும் இல்லாமல் பலூன்லாம் விட்டுக்கிட்டு ஒரு குழந்தைத்தனமா அவங்களுடைய மனதில் ஒரு நல்ல விஷயத்தை விதைச்சார். அருமை, அதுதான் வேணும். ஒரு மனிதன் அடுத்த ஜெனரேஷனை உயர்த்துறது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை, ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமை. அதை இன்னைக்கு அவர் செஞ்சார். நான் ஏன் சப்போர்ட்ன்ற வார்த்தையை சொன்னேன்னா ஒன்றும் தப்பா நான் சொல்லலை, எனக்கும் விஜய் பிடிக்கும். எதுக்கு சொல்றேன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. அதுக்கு அடுத்து நான் மறந்துட்டேன்றது நீட் தேர்வுன்றது மறக்கிற விஷயமா? அது நான் அன்னைக்கே பேச இன்னைக்கு தான் சார் சொல்லவே இல்ல சார். ஏங்க மறந்துட்டேன்னு சொன்னாங்க. நீங்க போட்டு பாருங்க ப்ளீஸ். சொன்னாரா? ஆமா சொன்னாரா? நான் பேசுறேன் சொன்னாரா? வார்த்தைக்கு வார்த்தை எதிர்ப்பு பேச மறந்துட்டேன்னு சொன்னாரா? இல்லாதது அவர் சொன்னாரு. இருங்க நான் அன்னைக்கு மறந்துட்டேன்னு சொன்னாரா? நான் பேசணும்னு நினைச்சேன். மறந்துட்டேன்னு சொன்னாரா? அதோட முக்கியமான இல்ல அன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன். இல்லாத வார்த்தைகளை பேசுவது தவறுங்க. என்னன்னா இல்லாத வார்த்தைகளை பேசுவது தவறு. அவர் மறந்துட்டேன்னு சொன்னாரா? இல்லங்க பாயிண்ட் என்னங்க? அன்னைக்கு நான் பேச வேண்டியது இன்னைக்கு நான் பேசுறேன்னா ஏய் என்னப்பா இது? ஒரு நிமிஷம் மணி ஒரு நிமிஷம் ஏங்க என்ன பேசிட்டு அப்புறம் பேசுங்க. ஒரு நிமிஷம் உங்களை ஒரு விஜய் கிரிகளா வைக்க மாட்டாரு. மக்கள் மத்தியில தவறான கருத்துக்களை வைக்க மாட்டாரு. சேர்க்க கூடாது. விஜய் கிரிகளா வைக்க கூடாது. அவர் மறந்துட்டேன்னு சொன்னாரா? இருங்க நீங்க பாருங்க மறந்துட்டேன்னு சொன்னாரா? அது பாருங்க என்னன்னா சார் ஏங்க என்னங்க நீங்க அனுமதிக்கிறீங்க நெறியாளர் அவர்களே அனுமதிக்கிறீங்க. ரொம்ப இல்ல சார் தவறு. இருங்க நான் இன்னைக்கு பேச வேண்டாம்னு நினைச்சேன். இன்னைக்கு இஷ்யூ பெருசா நான் அன்னைக்கே பேசிட்டேன். இன்னைக்கு ஏன் பேசணும்னா அதோட இந்த இஷ்யூ பெருசா இருக்கு. ஏன் சார் இது அன்னைக்கே பேச மாட்டீங்களா? அப்ப நீட் அவ்வளவு சாதாரண விஷயமா சார் பேசினாரு? ஏன் சார் நீட் பத்தி என்ன சார் அன்னைக்கு ஒரு ட்ரக் இஷ்யூவை பேசினாரு. அது ஒரு டிஎம்கேக்கும் ஓகே ஆளுங்கட்சி எங்க மேலையும் கீழே கூட எடுத்துங்க. ஆனா அன்னைக்கு பேசினதுக்கு ஒரு 3 நாளைக்கு அடுத்து நீட்டு தேர்வு ஏன் சார் இன்னைக்கு டிஎம்கேன்றது நீட்டு தேர்வு தூக்கி பிடிச்சிக்கிட்டு கள்ளசாராயத்தில் 60 பேர் அண்ணன் சொன்னாங்க இத்தனை பிரச்சனை இருக்குன்னு. கள்ளசாராயத்தை சொல்லவே இல்லை. கள்ளசாராயன்றது 65 பேர் செத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய இஷ்யூ பேஸ்டு அந்த பேஸ்ல பேசுறதுக்கு விட்டுட்டு மிச்சம் எல்லாமே நம்ம பேசுறோம். திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு பேசினார் இல்லையா, நம்ம எல்லாம் பாராட்டணும். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த தலைவர் மொத்தமாக தான் வரணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நான் சொல்றேன் சார் 31 தான் அவர் வருவார். ஏன்னா 26 வரப்போறது இல்ல. இதுக்கு சண்டைக்கு வராதீங்க. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஏன்னா உங்கள் பார்வை ஏன் பார்வை ஏன்னா அவர் சார் எப்பவுமே சார் எம்ஜிஆர் டிஎம்கே வேண்டான்னு ஒரு எம்ஜிஆர் வரும்போது தான் மக்கள் ரைஸ் ஆனாங்க. அந்த கலைஞருக்கு சப்போர்ட் பண்ண எம்ஜிஆர் வந்தார்னா அவர் வந்து கவனிக்கப்பட மாட்டார். எப்பவுமே ஜெகன் அப்படின்னு எடுத்தார் பாருங்க பவன் கல்யாண், அங்கதான் அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி நீங்க ஆளும் கட்சிகளோட குறைகள் என்னன்றத சொன்னீங்கன்னா தான் நல்லது கெட்டது ரெண்டு பேசுங்க. நல்லது கெட்டது ரெண்டு பேசுங்க. ஏன் விஜய் மாற்ற முன்வைக்கிறான்னு நினைக்கல? ஆளுங்கட்சி இங்க இருந்தாலும் எதிர்ப்பேன் அங்க இருந்தாலும் எதிர்ப்பேன்னா அது மாற்று. நீங்க ஒன்றிய அரசு சட்டமன்ற பத்தி இல்ல சார் ஒன்றிய அரசு குறிப்பிட்டாரு மையத்தை நோக்குறாரு அப்படின்னு ஒன்றிய அரசுன்னு நீங்க பர்டிகுலரா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது டிஎம்கே தத்து எடுத்துக்கிட்ட வார்த்தை. எல்லாருமே பேசுறது கிடையாது. நீ பொதுவா நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் சென்ட்ரல் நீங்க டிஆர் பால் சென்ட்ரல் மினிஸ்டர் தானே. அப்ப இருந்த எல்லாரும் சென்ட்ரல் மினிஸ்டர் தானே. நீங்க மினிஸ்டர் இல்லனா உங்களுக்கு அது சென்ட்ரல் இல்லையா? உங்களுக்கு ஒன்றியம் ஆயிடுதா? அப்ப நீங்க திருப்பி வந்தீங்கன்னா திருப்பி சென்ட்ரல் மினிஸ்டர் தானே சொல்லுவீங்க. இதுவரைக்கும் அதான் சொல்லிட்டு அதனால அரசு என்பது அரசமைப்பு சட்டத்தில் இருக்க ஏன் நான் சொல்லல? ஏன் டிஎம்கேல சொல்லல? ஏன் சொல்ல கூடாது? ஏன் சொல்லல கூடாது? ஏன் சொல்லல? நீங்க சொல்லல, நீங்க தீர்மானிக்க கூடாதுங்க. எனக்கு நான் சொல்றது என்னன்னா சார் சிம்பிள். திரு விஜய் அவர்களுடைய மனோநிலை இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்ப்பாலாம் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி மூட்ல போலான்றதும்
பிஜேபியை எதிர்த்தா தப்பு இல்லைங்கிற மனோநிலைக்கு வந்தது இன்றைய பேட்டியில் தெரிந்தது. தீவிர அரசியல் இன்று விஜய் பண்ண போறது இல்லை, அதான் உங்க பார்வை. என்னுடைய பார்வை அப்படிதான். திரு குமரகுரு அவர்கள்ட்ட விஜய் நீட் விவகாரத்தில் இன்று பேசி இருப்பது, அனிதா இறந்தபோது அன்று சென்றது, மாநில பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது, குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தின் போது அன்றே விஜய் சென்றது, இதெல்லாம் அவர் பிரச்சனைகளை நோக்குறாரு, பிரச்சனைகளை பார்க்குறாரு. ஒரு நடுநிலை அரசியலை முன்வைக்கிறாருன்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? இல்லை, கள்ளக்குறிச்சிக்கு போறாரு எல்லாம் ஓகே. ஆனால் கள்ளக்குறிச்சி பற்றி என்ன கமெண்ட் அடிக்கிறாருன்னு பார்க்கணும், என்ன சொல்லணும். இது போன முறை நடந்தது, இனி நடக்காதுன்னு சொன்னீங்க, இப்போ திருப்பி நடக்குது, இப்போ சட்டம் கொண்டு வரீங்க, அந்த சட்டத்தை முதலே கொண்டு வந்து நடந்திருக்கும் இல்லை அப்படின்னு கமெண்ட் அந்த இடத்துல அடிக்கணும். அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். அவர் போன வருஷம் இதே தானே சொன்னீங்க, 21 இருக்கும்போது சொன்னீங்க, இப்போ 64 ஆயிடுச்சு, இப்போ தானே உணர்றீங்க, அது முதலே உணர்ந்துருக்கலாம்ல அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கணும். அவர் காரை செல்வராஜன் சொன்னது நான் ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன். உங்களோட கொள்கை என்னங்கிறது முதல்ல ஒரு மாநாடாவோ இல்லைன்னா ஒரு பைலாவோ எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க எந்த வழியில் போகிறாங்கன்னு தெரியும். இஷ்யூ பேஸ்டாக போனீங்கன்னா அவரும் குழம்பி எங்களையும் குழப்பிடுவாங்க. இது எந்த பக்கம் வராரு எப்படி போறாருன்னு தெரியாது. பட் பிரச்சனைகளை இஷ்யூ பேஸ்ட் இஷ்யூ பேஸ்ட் கார்கே கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூ பேஸ்டா போவோம். கட்சியோட கொள்கையை இஷ்யூ பேஸ்டா போனீங்கன்னா மக்கள் குழம்பிடுவாங்க. இன்னொன்னு இதுல ரொம்ப வருத்தமான விஷயம், விஜய் போன்ற மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகர், ஒரு பெரிய ஒரு இதை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவரு மீண்டும் மக்களை குழப்பறாருன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்குன்னா, செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. நான் சொல்றது பாலிடிக்ஸ் இல்லை, மக்களுக்காக பேசுறேன், அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு பேசுறேன். +2 படிக்கிற குழந்தைங்கள்லாம் ஏங்கி ஏங்கி இனிமேல் நீட்டுக்கு விலக்கு கிடையாது, என் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு பெற்றோர் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி எல்லாம் போய் கரெக்டாக ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. டிஎம்கே பண்றது பெரிய காமெடின்றது எல்லாரும் சொல்றாங்க. அனுப்பிச்சுட்டு அனுப்புவாங்க வருவாங்க, அனுப்புவாங்க வருவாங்க. அதனால ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், தீர்வு வேணும்னா சுப்ரீம் கோர்ட் போகணும்னு சொல்லிட்டேன். நீங்க இங்க பலம் இருக்குது தீர்மானம் போட்டு அனுப்புறதுன்றது நான் ஒரு நாடகம், அது எல்லாருக்கும் தெரியும். நான் பார்த்த எத்தனையோ எதிர்ப்பா இருந்த பேரண்ட் கூட என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க நல்லதுங்க போயிடுச்சுங்க ஒரு பக்கம், அந்த வழியா போயிடுறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இப்ப திருப்பி இவரை போன்ற பெரிய ஒரு லீடர்லாம் நீட்டை திருப்பியும் விலக்கு கொடுக்கணும்னு சொன்னா திருப்பியும் பசங்க மனதுல இல்ல சார் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாங்கன்றது அது ஒரு பார்வையா இல்ல வேற வழி இல்ல ஏன் ஏத்துக்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் சொன்னாங்க இந்த வருஷம் நீட் விலக்கு வரும்னு சொன்னாரு ஒரு தலைவர், வரும்னு நினைச்சோம் ஆனா வரல, லாஸ்ட் மினிட்ல போய் எக்ஸாம் எழுதணும், பையன் ஃபெயில் ஆயிட்டான். எப்படி எத்தனை நாள் சொல்ல போறீங்க? ஆனா இப்பதான் தெரியுதுங்க, யாராலையும் நீட் விலக்கு கொடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டை தவிர. இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், குழந்தைங்க ஒரு வழியில போயிட்டு இருக்கு. இப்ப திருப்பி இது என்னன்னா, மக்கள் மனதில் திருப்பி ஒரு குழப்பம் வரும், விஜய் வராரு, விஜய் வந்தா கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாருன்னு திருப்பி வேற வழியில போகுது. நீங்க எவ்வளவோ நீங்க மெரிட் பத்தி சொன்னீங்க, நான் சொல்லி எல்லாம் நாங்கெல்லாம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு வரியில சொல்றேன், அவர் காரை செல்வராஜன் சொன்னார் பாருங்க, அந்த இதெல்லாம் விட்டுருங்க. ஒரே விஷயம், தமிழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி ஓனரு அவர் பொண்ணுக்கு இங்க சீட்டு கிடைக்கலன்னு அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி நீட் வச்சுதான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாரு. அவர் நினைச்சிருந்ததுன்னா 15 வருஷம் வரைக்கும் சொன்னீங்க சார். இல்ல இந்த நீட் குளறுபடிகளுக்கு பிறகு நீட் மேலான நம்பகத்தன்மை போயிருச்சா இல்லையா சார்? அப்படின்னா நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி க்ளோஸ் பண்றீங்க. டிஎன்பிஎஸ்சில 3 முறை வெளியில பேப்பர்ஸ் செலக்ட் ஆனவங்கள திருப்பி ரீகால் பண்ணவங்களா இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி விட்டுலாமா? இது குளறுபடி, இது அதிகம் சேர்க்காதீங்க. ஆனா ஒண்ணு ஆற்காடு வீராசாமி ஒரு சொன்னது, எங்க தலைவர் சொன்னாரு, நாங்க ஏன் நீட் எதிர்க்கிறோம்னா இது ஒண்ணு போதும், நாங்க போய் ஒருத்தட்ட கேட்போம், அவர் சொல்லுவாரு உங்களுடைய செலக்டட் லிஸ்ட்டை கொடுங்க, கவர்மெண்டோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்பாரு. நாங்க அவருக்கு முதலையே கொடுத்துருவோம் மருத்துவக் கல்லூரி ஓனருக்கு, அவர் வாங்கி வச்சுப்பாரு. ஏன்னு கேட்டா இந்த பசங்களுக்குலாம் நாங்க சீட்டு கொடுப்போம், ஏன்னா அவங்க லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிடுவாங்க, எங்களுக்கு வேகண்டா வந்துடும், நாங்களா ஃபில்அப் பண்ணிப்போம் பல கோடிகள் வாங்கின்னு சொல்லி எங்களுக்கும் பல கோடிகள் கொடுத்தாரு அப்படின்னு உங்க தந்தி டிவில ஆற்காடு வீராசாமி சொன்னார். இந்த அவலங்களை நீக்குவதற்கு தான் நீட். நீங்க சும்மா புள்ளி வரும் அங்க போல இவங்க எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிறாங்க, எல்லா ஸ்டேட்டுமே செட்டில் டவுன் ஆகி எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 8 மாநிலமும் கூட இந்த நடந்த குளறுபடிக்காக தான் இன்னைக்கு போராட்டம் பண்றாங்களே தவிர மீண்டும் மீண்டும் மெரிட்ஸை போகாதீங்க. ஆல்ரெடி பேசியிருக்காரு நினைக்கிறீங்க இன்னைக்கு. அதாவது சொன்னீங்க பிறகு ஒன்றியம் என்ன தப்பு, தம்பி கேட்டார் ஒன்றியம் என்ன தப்புன்னு. தப்பே இல்லை, ஒன்றியம் இருக்குது. ஆனா ஒரு நாள் ஒரு கட்சி சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் அந்த வழியில போறீங்களே, அப்படி போனீங்கன்னா நீங்களாம் யார்? இன்னும் சொல்றேன், நாங்களே எப்படி பார்ப்போம்னா, கார்கே ஒன்றியம் சொன்னாருன்னா ஓ நீங்க அவரா அப்படின்னு கேட்போம். கார்கே மத்திய அரசுன்னு சொன்னாருன்னா ஓ முதல்ல இப்படிதான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எங்களை பொறுத்தவரைக்கும் பிராண்டிங். ஒன்றியம் சொல்றவங்க யாராவது ஒருத்தராவது திமுக ஆதரவு இல்லாம ஒருத்தர் சொல்லுங்க, காட்டுங்க. அப்போ அது அவங்களோட சொல்ல ஆயிடுச்சு. நீங்க இப்போ கான்ஸ்டிடியூஷன் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம், ஆனா மக்கள் மத்தியில ஒன்றியம் சொன்னாலே ஓ இவர் அந்த கூட்டணியா, திமுக கூட்டணிக்காரரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம். அவர் எவ்வளவோ சொல்லிருக்கலாம், நடுவண் அரசு மத்திய அரசு சொல்லிருக்கலாம். இதை சொன்னதின் பேர்ல நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன்னு சொல்றேன். திருப்பியும் சொல்றேன், அவருக்கு ஒரே அட்வைஸ் பண்ற அளவுக்கு எங்கெல்லாம் வயசு இல்லை, அனுபவம் இல்லை. ஒரே சஜஷன் என்னன்னா,
திரும்பி இப்படியே போறதுக்கு பழைய முந்தையில் புதிய கல்ன்ற மாதிரி திருப்பி இதே வழியில போறதுக்கு நீட் எதிர்ப்போம், மத்திய அரசு மாநில சுயாட்சி யாரால கொண்டு வந்தது, லிஸ்ட் யார், இன்னொன்னு சொன்னாரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று கொண்டு வாங்கினாரு. பேசிக் புரிதல் என்னன்னா அதெல்லாம் டச்சே பண்ண முடியாது. ஸ்டேட், கன்கரண்ட், சென்டர் என்ற 3 லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்ல மாற்றவே முடியாது. cannot be touched. அந்த வரலாம் எங்க தெரியுமா, ஸ்டேட்டை கன்கரண்ட் ஆக்கலாம், கன்கரண்ட் இங்க ஆக்கலாம், இப்படி மாத்தலாமே தவிர 3வது 4வது ஒரு லிஸ்டா சைடு லிஸ்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா அவருக்கு யாராவது சொல்லணும், இப்படி சொல்லாதீங்கன்னு. மக்கள் மனதில் அவரெல்லாம் ஒரு சொன்னாருன்னா எல்லாரும் டக்குன்னு போய் மக்கள்கிட்ட சேரும். அப்படி சேரக்கூடாது. தயவு செய்து பார்த்து பேசுங்க, மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் குழப்புறாரு, மாணவர்கள் மத்தியில் இதை பேசலாமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். விஜயனுடைய அரசியல் புரிதலே கேள்விக்குள்ளாக்குறாரு. இல்ல ஐயா, இது அந்த அம்மாவும் சொன்னாங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நாங்கள் இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நாங்கள் மக்களுக்கானவர்கள். அதை முதல்ல நான் தெளிவுபடுத்துறேன். இந்த பக்கம் உங்களுக்கு யாருன்னு தெரியும், இந்த பக்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா அவர்கள் சொன்னாங்க கள்ளக்குறிச்சி குறித்து அவர் எந்த நிலைப்பாடுமே எடுக்கல அப்படின்னாங்க. வெளிப்படையா ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு, இது அரசினுடைய அலட்சிய போக்கு. அரசினுடைய அலட்சிய போக்கு என்றாலே நிர்வாகமின்மை, நிர்வாகம் சரியாக இல்லை. 2023 மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு பகுதியில் விஷசாராயம் குடித்து 21 பேர் இறந்தாங்க. அப்போதைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, இனி கள்ளச்சாராயம் புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு அடக்கும் அப்படின்னாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 65 பேர் இறந்துட்டாங்க. இதை உணர்ந்து கொண்டு எங்க தலைவர் அவர்கள் இது அரசினுடைய அலட்சிய போக்கு, மெத்தன போக்கு, சரியான செயல்பாட்டில் அவங்க ஈடுபடலை என்கின்ற அடிப்படையில் அந்த அறிக்கையை வெளியிட்டது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் படுத்தினார். அப்போ இவங்க கள்ளச்சாராயம் குறித்து ஒரு தெளிவான பார்வை இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அது மிகவும் தவறுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்க தலைவர் அவர்கள் மிக தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், இந்த தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போய் சேர்க்க வேண்டும், கல்வியில் தலை சிறந்த ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த பார்வையோடு, தொலைநோக்கு பார்வையோடு, சம வாய்ப்பு சம உரிமை என்கின்ற பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை முன்னெடுத்து அவர் வரார். இந்த ஒரு தெளிவான கருத்தியல் புரிதலோடு வரக்கூடியவர குழப்புறாங்க அப்படின்றாங்க. அதாவது சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நாங்க இதை நிரந்தர தீர்வு அப்படின்னு நாங்க சொல்ல. நிரந்தர தீர்வு என்பது பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிரந்தர தீர்வு. இடைக்காலமா ஒரு சஜஷன் கொடுக்கிறோம், இடைக்கால ஒரு தீர்வு கொடுக்கிறோம். கல்வியை மட்டும் ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் வைத்து விஜய் கொடுக்க முடியாது. அவர் அவருடைய நாங்க சொல்றோம், மக்கள்கிட்ட சொல்றோம், இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் இருக்கு, இதை பயன்படுத்துங்கன்ற ஒரு சஜஷன் தான் கொடுக்கிறோமே தவிர இதுதான் தீர்வுன்னு நாங்க சொல்லல. தீர்வு என்பது பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவது மட்டும்தான் நிரந்தர தீர்வு என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாங்க இவங்கள மாதிரி நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்பதற்கான தாரக மந்திரம் எங்களிடம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, எங்க போச்சு அந்த மந்திரம்? 3 வருஷம் ஆச்சு இல்ல, இது வரைக்கும் 30 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்களே நீட் நுழைவுத் தேர்வுனால. அப்ப எதுக்கு பொய்யான வாக்குறுதி நீங்க சொல்றீங்க? இதையெல்லாம் நாங்க சுற்றி காட்டிட்டு தானே இருக்கோம். அப்போ நாங்க யார் பக்கமும் இல்லை, நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கிறோம் என்பதை இன்றைய பேச்சு, தளபதி அவருடைய பேச்சு மக்களுக்கு உணர்த்தி இருக்கு. ஓகே ஓகே சரி. இல்லை, முக்கியமாக தமிழக அரசாங்கத்தினுடைய குறைபாடுகளை இவங்க மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சி திமுகவினுடைய கூட்டணியில் அங்க வைக்கிற மதிமுகவிலிருந்து, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து, காங்கிரஸ், மக்களுக்கான குரல், இந்த ஒரு சாபம் ஒரு கூட்டணியில் இருப்போம் என்பதற்காக நியாயப்படுத்தி விட முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் எதையெல்லாம் பாராட்டுகிறோம் இந்த திராவிடக்கு அரசியல்னா, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, பெண்ணுரிமை அரசியலை முன்னெடுக்கிற நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்பது சமீபத்தில் நேற்றைக்கு வந்திருக்கிற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் உயர்கல்வி கற்கிறதுல இன்றைக்கு இந்தியாவிலேயே 50% தாண்டி இருக்கிறது தமிழ்நாடு. 2030 50% தொட வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய அரசினுடைய இலக்கு. அதை 2023 ஆண்டே தமிழக அரசாங்கம் 50% தாண்டி உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிற தமிழகம். யார் இப்போ இந்தியாவுக்கே எல்லா சமூக வளர்ச்சி குறியீடுகள் இல்லாமல் தாய்சேய் நலத்திலிருந்து, தொழிலிலிருந்து, கல்வியிலிருந்து, சுகாதாரத்திலிருந்து 7 நிலைகளில் இன்றைக்கு தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக், மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழகம் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. 2வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருந்தாலும் குஜராத்தை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, மகாராஷ்டிராவை விட, மத்திய பிரதேசத்தை விட சமூக வளர்ச்சி குறியீட்டில் 65 புள்ளிகளில் உச்சத்தில் இருப்பதும், 52 புள்ளிகளில் குஜராத் கீழே இருப்பதும் சமூக வளர்ச்சியினுடைய குறியீடு என்பது திராவிட இயக்கம் என்பது இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான இயக்கம் என்பது இந்த மண்ணில் நூற்றாண்டு காலமாக பதிய வச்சிருக்கிறோம்.
மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கத்திற்கே ஏதாவது அறிவுரை தேவைப்பட்டால் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு ஆய்வறிக்கை கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக வருபவர்கள் நல்லா படிச்சவங்க வரணும். நல்லா படிச்சவங்களுக்கு ஏதாவது குறியீடு இருக்கா? பிகாம் படிச்சவங்களா, இல்லை பிஎஸ்சி படிச்சவங்களா, இல்லை டாக்டரேட் பண்ணவங்களா? மக்களின் மீது மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய எவரும் அரசியலுக்கு வரலாம் என்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கிற உரிமை. இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களிலே 80% அதிகமானவர்கள் படித்தவர்கள். யார் இல்லை? இன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு ஐடி தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கிற பழனிவேல் தியாகராஜன், அண்ணன் தங்கம் தென்னரசு, டிஆர் பாலு அவருடைய பேர் தொழில்துறை அமைச்சர், நம்ம அவர் பேர் என்ன, டிஆர்பி ராஜாவா, அவர் இதெல்லாம் என்ன படிக்காதவங்களா? யாராவது இருக்காங்களா படிக்காதவங்க? ஒரே நிமிஷம் இருங்க. படிச்சவங்க வரணும், நல்லா படிச்சவங்க வரணும். இந்த அரசியல்லாம் இது ஒரு அரசியல் பார்வையாக நான் பார்க்கல. என்னை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு ப்ரொஃபஷனா இல்ல. நீங்க என்ன ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், சிஏ ஆக போறேன் அப்படின்னு இருக்கே தவிர நான் ஒரு பொலிட்டிஷியன் ஆக போறேன் அப்படின்ற இது அரசியல் ஒரு சாக்கடை என்பது ஒரு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரி என்று நிரூபிக்க கூடிய வகையில் இந்த ஊழல் என்பதும் மலிந்து போன அரசு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் தாண்டி மக்கள் மனதிலே இது போன்ற கருத்துக்களை பதிக்கிறது அரசியல் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த அரசியலை வெறுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசும் அரசியலும் தான் மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு துணை நிற்கிறது என்கிற நிலையில நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. அது அல்ல குறியீடு. இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நூற்றாண்டு காலமாக இவர்கள் சொல்லி இருக்கிற தத்துவங்களை எல்லாம் விளக்கி இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் எல்லாத்துக்கும் அடிப்படை திராவிட இயக்க பிரச்சனைகளே பிரச்சனைகள் இருக்கிறது. நான் முதல்வர் திட்டத்தில் குறைபாடு இருக்கிறதா சொல்லுங்க. தமிழக அரசாங்கம் தீட்டிருக்கிற குற்றத்தில் குறைபாடு இருக்கிறதா சொல்லுங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை பேசும்போது இடையில பேசாதீங்க. 1000 பேருக்கு உரிமை தொகை இத்தனை பேருக்கு கொடுக்கல, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்க. திட்டத்தின் அடிப்படையில் குறைபாடுகள் இருந்தால் எல்லாரையும் குறை சொல்லலாம். அது திமுக உட்பட அது மதிமுகவும் அது சிறிய குறுக்கீடு மூட்டை மணி இல்ல அவர் ஐயா என்ன சொன்னாருன்னா, சிறிய குறுக்கீடு எங்க தலைவர் என்ன சொன்னாங்கன்னா நல்ல தலைவர்கள் வேண்டும் தான் சொன்னாரு. தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்லல. படித்த தலைவர்கள் வேண்டும் என்றால் படித்த தலைவர்கள் இவங்க வெறும் டிகிரி அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிருக்காங்க. படிப்பு என்பது சமூக நீதியை படித்தவர்கள், சமத்துவத்தை படித்தவர்கள், ஜனநாயகத்தை படித்தவர்கள், இந்த தமிழ்நாட்டு வாழ்வியலை படித்தவர்கள், சித்தாந்தத்தை படித்தவர்கள், கோட்பாடை படித்தவர்கள், தந்தை பெரியாரை படித்தவர்கள், அண்ணல் அம்பேத்கரை படித்தவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாங்க, மக்கள் பணிக்கு வாங்க என்கின்ற உணர்வோடு தான் சொன்னாரு. ஐயா காமராஜர் அவர்களை போன்று நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று சொல்கிறோம். ஐயா அண்ணா அவர்களை போன்று நல்ல தலைவர் அவர்கள் வேண்டும் என்று சொல்கிறோம். சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஐயா கலைஞர் அவர்களை போன்று ஒரு சமூக நீதி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று சொல்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்களை போன்ற ஒரு தலைவர்கள், மக்களுக்கான தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் தானே சொல்றோம். இதுல என்ன தவறு இருக்கு? எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த கடந்த வைகோ அவர்கள் போன்று இந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் சமூக வளர்ச்சி குறியீடு அதுதான் சொன்னேன். இன்றைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கிற தளபதிக்கு இல்லாத தகுதி, தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு இல்லாத அறிவாற்றல், அவருக்கு இல்லாத சமூக நீதி, வைகோவுக்கு இல்லாத சமூக நீதி, சமத்துவம், அரசியல், இது விஜய்க்கு வந்துருச்சா? விஜய் பேசிட்டு மைக்க பிடிச்சு பேசுறவன் அவருக்கு வந்துருமா? செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் நூற்றாண்டு கால அரசியல். எந்த தலைவரை நீங்க தேடுறீங்க? வெற்றிடத்தை நிரப்புவ நல்ல தலைவர், வெற்றிடத்தை நிரப்புவ நல்ல தலைவர், சார் உங்க தனக்கான இடத்தை கொண்டு வருவார் தலைவர். சார் உங்க கேள்வி புரிஞ்சுக்கிறேன். பொலிட்டிக்கல் லீடர்ன்றது வேற, நடிகருடைய மாஸ்ன்றது வேற. இல்ல நாங்க நடிகருடைய மாஸ் நல்ல தலைவர்கள் வேணும் தான சொல்றோம். இப்ப ஐயா வைகோ அவர்களே போல நல்ல தலைவர்கள் வேணும் தான் நாங்க சொல்றோம். ஐயா வைகோ அத சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க நல்ல தலைவராக வர வேண்டும். நீங்க நல்ல தலைவராக நாங்க நல்ல தலைவர்களாக தான் இருக்கிறோம். இந்த வெற்றிடத்தை நிரப்புவது காற்று மட்டும் தான், தலைவர்கள் இல்லை. மக்களின் நலன்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு உள்ளத்தோடு நாங்கள் வருகிறோம். அக்கறை இல்லாம தான் இந்தியாவின் முதன்மை மாநிலமா
ப்ளீஸ் எடுத்து சொன்னதை புரிஞ்சுக்கங்க. சாதிய வன்கொடுமையில் 3 ஆண்டுகள் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? மேக மயில் விவகாரத்தில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? குறை சொல்லுங்க. பல்வேறு விமான நிலையத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? தவறுகளை சுட்டி காட்டுங்க. தவறு இல்லை. விஜய களத்துக்கு வர சொல்லுங்க. பதிலுக்கு எதிராக நடைபயணம் போக சொல்லுங்க. நீங்க தவறா பேசாதீங்க சொல்றீங்க. பேசாதீங்க. உங்க தலைவர் என்ன செய்யல? நாங்க களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எந்த களத்திலையும் நீங்க இல்ல. பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விவகாரத்தில் ஒரு பொதுப்பட்டியலை மீண்டும் உருவாக்குங்க, ஸ்பெஷலா உருவாக்குங்க. பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் அது இருக்கட்டும்ன்றது அது ஒரு சொல்யூஷன் தானே. அதை நம்ம உருவாக்குவோம். அப்போ விஜய் குழப்பறான்றீங்க, ஒரு தீர்வையும் கொடுக்குறாரு. மேடம் கேக்குதா? காயத்ரி சார் சொல்லுங்க சார். எஸ், ஒரு பொதுப்பட்டியலை உருவாக்குங்கன்னு ஒரு தீர்வை கொடுக்குறாரு. வெறும் குழப்பத்தை மட்டும் விளைவிக்கிறாருன்றீங்க. தீர்வும் அங்க அவர் தானே சொல்றாரு. நான் குழப்பத்தை விளைவிக்கிறாங்கன்னு நான் சொல்லல, அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்னு சொன்னேன். ஏன்னா அந்த NCERT சிலபஸையும் மத்ததையும் பேசும்போது, அதாவது அரசியல் செய்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கும்போது எல்லா அரசியல்வாதிகளும் ஏன் இளைய தலைமுறையினரை, அடுத்த சந்ததியினரை வளமாக்குகிற கல்வியை ஒரு ஆயுதமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அவர் அரசு பள்ளி மாணவர்களை சொன்னாரு. அதே அரசு பள்ளி மாணவர்கள் 2018ல 2300 பேர் இந்த நீட் தேர்வு எழுதினார்கள். இன்னைக்கு தமிழில் எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை 39,000. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க சார்? அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குது. நான் தமிழ்ல படிச்சாலும் அரசு பள்ளியில படிச்சாலும் நான் நல்லா படிச்சு நீட்டு தேர்வு எழுதி மார்க் கிடைச்சது அப்படின்னா என்னால நல்ல இடத்துல போய் மருத்துவக் கல்லூரியில படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சிருக்குது. இன்னைக்கு இவர் நீட்டை எடுத்து பேசக்கூடியவர் கன்னியாமுத்தூர்ல அந்த பள்ளிக்கூடமே எரிஞ்சது இல்ல, ஒரு குழந்தை இறந்தது எல்லோருக்குமே வருத்தம். ஆனால் அதை நீதிமன்றத்தை நாடி சரி பண்ணணும்னு நினைக்காம அந்த பள்ளிக்கூடத்தையே எரிச்சு 3000 பிள்ளைகளுடைய பிறப்பு சான்றிதழ், 300 ஆசிரியர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய அத்தனை சர்டிபிகேட்டும் சேர்ந்து எரிஞ்சுதே சார். அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையே சார். இன்னைக்கு GERல நாங்க முன்னுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நாங்க GERல முன்னுக்கு இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த முன்னுக்கு இருக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏசர் ரிப்போர்ட் படி 26 மாநிலங்கள்ல பண்ண சர்வேல அவர்களுடைய தாய்மொழியை பயன்படுத்துவதில் தமிழகம் 23வது இடத்துல இருக்குன்னு சொன்னாங்களே. அன்னைக்கு பொங்காதவரு இன்னைக்கு மாநில அறிக்கை கொடுத்திருக்காங்க இல்லையா கல்விக்குழுல, அதுல ஸ்போக்கன் தமிழ்னு ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் தமிழை பேசுவதற்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்க வேண்டும்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போனதற்கும் இவங்க பொறுப்படுத்திப்பாங்களான்னு கேட்கணும். அதற்கெல்லாம் பேசாதவர் இன்னைக்கு நீட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளா இருக்கு. அந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறது அரசியலாக இருக்கலாம். ஆனால் சரியான தரவுகளை பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் சொல்றத கேட்கறதுக்கு பல லட்சம் பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு NTA-வுக்கு ஒரு பொது சிலபஸ் கூட இருக்குன்னு தெரியாம நீங்க போற போக்குல சொல்றதும், இதே அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 10 வருஷத்துல 2006ல இருந்து 16 வரைக்கும் 200 பிள்ளைகள் கூட வராத இடத்துல இன்னைக்கு நீட் வந்ததற்கு பிறகாவது அவர்கள் மேல கரிசனம் 7.5 வந்ததற்கு பிறகு 600 பிள்ளைகளுக்கு மேல வந்திருக்குதே. இதை அவர்கள் பேச வேண்டாமா? அப்ப இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா பிள்ளைகளுக்காக நீங்க முன்னாடி நிக்கிறீங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பண்றது அரசியல், தாராளமாக செய்யுங்க. தயவு செய்து அதுல கல்வியை விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, நான் இங்க மையம் அல்லது மாற்றம்னு சொன்னவங்களுக்கு தான் இடம் இருந்திருக்கு. ஏன் விஜயை நீங்க அந்த பார்வையில எடுத்துக்க மாட்டீங்க? விஜயகாந்த் வர்றப்போ மாற்றம்னு வந்தாரு, கமல்ஹாசன் வந்தப்போ மாற்றம் அப்படின்னு தான் வந்தாரு, இன்னும் அவர் மையம் அப்படின்லாம் சொன்னாரு. விஜய் அந்த பாதையில் தானே போவார்னு பார்க்க எனக்கு சார் லாஸ்ட் இயர் அது வரைக்கும் எனக்கு விஜய் சார் மேலே பெரிய ஓகே ஒரு அரசியலுக்கு ஒரு வாரம் இருந்தது. ஒரு 13 மணி நேரம் நின்று அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு பெரிய எப்பவுமே சார் படிப்பை மட்டும் சரியாக கொடுத்துட்டோம்னா எதிர்கால சந்ததி நல்லாயிருக்கும். அப்போ இவருக்கு எதிர்கால சந்ததி மேலே பெரிய அக்கறை இருக்குன்னு எனக்கு விஜய் சார் மேலே பெரிய லவ் வந்தது. நிறைய பேருக்கு நிறைய அரசியல்வாதிகளை பாராட்டினாங்க. ஸோ அதோட தொடர்பாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். இவர் மேலே இவர் வரணும்னு நானே ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் எனக்கு என்னன்னா, வழக்கம் போல ஒரு அரசியல் பாதையை திரு விஜய் எடுக்கிறாரா? விஜய் சார் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா சார், அவர் ஒரு ஸ்டைலாக இருக்கணும் சார். இந்த இதுக்குள்ளேயே போகக்கூடாது சார். இந்த இதுக்குள்ளேயே போகாம அவர் சொன்னார் பாருங்க, படிங்க, நல்லா படிங்க, நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இது ஒன்னே போதுன்ற நான். இதுவே ஒரு பேரண்ட்ஸுங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க
கட்சி ஆரம்பிங்க, கொள்கைன்னு சொல்லுங்க, அப்போ உங்களோட நிலைப்பாடுகளை சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து பசங்களுக்கு ஒரு அந்த மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு பேசிருக்க கூடாது. அவங்களுடைய இந்த இடம் அதற்கான இடம் இல்லை. இது மாநாடு போடுறப்ப பேசி அப்ப நீங்க பேசிருக்கலாம். இங்க பேசும்போது என்ன வருதுன்னா, பசங்களுக்கு தவறான கையை நீங்க காட்டிட்டீங்களோ, இவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்னைக்கு அவர் பண்ண இந்த 2 வருஷம் அவர் பண்ணது கிரேட் சார். தமிழர்கள் அத்தனை பேரும் அவரை சல்யூட் பண்ணணும். எல்லா நடிகர்களும் இதை செய்யணும்ன்றது என் ஆசை. ரஜினி சார் செய்யணும், அஜித் சார் செய்யணும்னு என் ஆசை. அது ஏன்னா நீங்க தான்ப்பா எதிர்காலத்தில் ரோல் மாடல் அப்படின்றது மக்கள் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் பூர்த்தி செய்து விட்டார். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன வருத்தம்னா, வழக்கம் போல திரு கமலஹாசன் போலவும் வழக்கம் போல ஒரு அரசியல் இப்பவே நீங்க எப்படி யாரிலையா நீங்க சார் நல்லா தெரியுது சார். அவர் தம்பி வேற கோச்சுக்குவார், நான் சொன்னா கோச்சுக்குவார். எனக்கு விஜய், ஐ லவ் விஜய், தம்பி கோச்சுக்குவார். அதனால நம்ம நிஜத்தை பேசாம இருக்க முடியாது. இந்த இடம் வேற மாதிரி சொல்லி அது மாதிரி ஒரு மாதிரி சொல்லி ஒரு ஒரு இதுவாகவே போயிருக்கலாம். ஆனால் பசங்க மனசுல தேவையில்லாத ஒரு பயத்தை விதைச்சிட்டாரோ, இந்த இடம் பேசுறதுக்கான இடம் இல்லையோங்கிறது எனக்கு. ஏன்னா இனி ஃபர்தரா திரு விஜய் அவர்கள் இந்த 2 இல்லாத ஸ்டைல் ஆஃப் டாபிக் அவர் ரெடி பண்ணிட்டு வந்தால் அவரை கவனிப்பாங்க. ஏன்னா தேவைப்படுகிறது. இப்படி ஒரு லீடர், இப்படி ஒரு மாஸ் லீடர் தேவைப்படுறாங்க. என்னதான் ஸ்டாலின் சார் இருந்தாலும் இந்த மாஸ் அவருக்கு கிடையாது. அதனால திரு விஜய் அவர்கள் இனிமே பேசும்போது நடுநிலையாக யாரையும் காயப்படுத்தாம நான் இதுதான் காட்டிக்காம பேசினார்னா அவர் ஜெயிச்சிருவார். ஒரே வரி சார், எல்லாரும் ஒரே வரி. திமுக கூப்பிடலன்றது எனக்கு தெரியல. நல்ல வேலை கூப்பிடல. எனக்குள்ள பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எந்த தளபதி, யார் தளபதின்னு இதுல இருந்தே சொல்றேன். இது சரியான இதே பழைய இதே இந்த ஊர்ல நடக்கிறது தான். தளபதி, இளைய தளபதி, புதிய தளபதி, எங்களை மாதிரி மோடி, அமித்ஷா, அண்ணாமலை அப்படின்னு பேசுங்க. அது கூட வரலையே. நீங்க திருப்பி அதே தானே போறீங்க. தளபதி பேனர் வைப்பீங்க, பிளக்ஸ் வைப்பீங்க. இல்ல அவங்களுக்கு வைக்க ஆள் இல்லைன்னு ஒரு மாதிரி மன உளைச்சல்ல பேசுறாங்க. அதாவது நாங்கள் இன்றைக்கு எங்கள் தளபதி அவர்கள் பேசியது மிக சரியான ஒரு பேச்சு. மாணவர்களின் நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு பேச்சு. மாநில சுயாட்சியை மீட்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். வருகிற பொழுது வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவிப்பதில்லை, அவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான கல்வியே கொடுத்த சூர்யா நடிகர் போன்று நடிகர்கள் வந்து நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே காயத்ரி, ஒரே வரி. இவங்க வந்து அரசியல் எதுல வேணா செய்யுங்க, கல்வியில தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க கை காட்டுற இடத்துல மாணவர்கள் இருக்கும் பொழுது பாதி உண்மையை தயவு செய்து சொல்லாதீங்க. 2031, 36 வரமாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு நான் இனிப்பு செய்தி சொல்றேன். 31 வரைக்கும் திரு விஜய் நடிப்பார். ஓகே, பாப்போம், பொறுத்து பார்க்கலாம். விஜயின் தீவிர அரசியல் எதை நோக்கியதாக இருக்க போகிறது, விஜயினுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள், பேச்சுகள் அப்படின்னு விவாதத்தை கிளப்ப போகிறதா, பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.